வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பெருசாக நான் வந்து இந்த லூசு பய வீடியோலாம் பார்க்குறதில்ல. சாரி, சாட்டை துரைமுருகன் வீடியோலாம் பார்க்குறது கிடையாது. அங்கங்கே ஏதாவது சமூக வலைதளங்களில் பரவும்போது நான் பார்க்கக்கூடியது இருக்கும். அவர் காட்டமாக விமர்சனம் பண்ணுவார் விஜயை. ஏன் அவர் கட்சி தலைவரே வந்து விஜய் நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்ககிட்ட பதில் கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய அறிவார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அவங்களுக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆகும். அதனால் நான் வந்து உங்களை தப்பாக வழி நடத்திட்டு தான் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால் அவங்க விமர்சனம் பண்ணாதீங்கன்னு அவங்க கட்சி தலைவர் சொன்னதுக்கப்புறமும் தினமும் யூடியூப்ல டக்குன்னு இழுத்துருவார். இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியை வச்சு இப்படி மியூசிக் போட்டு பிக்சர் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் டெய்லி கேமரா ஆன் பண்ணி பிச்சை தான். அதனால் அவர் வீடியோ பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம திமுக சார்ந்தவங்களும் கிடையாது. திமுக சார்ந்தவங்களாக இருந்தால் தான் சரி விஜயை கலாய்க்கிறத பார்த்து நம்ம ஏதாவது சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுவும் நமக்கு பெருசாக இல்லை. உண்மையான விமர்சனங்கள் வேணால் நம்ம பார்க்கலாம். விஜய் மேலே உண்மையான விமர்சனம் வைக்கிறாங்களே அதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கும். இவரெல்லாம் வந்து ராபிச்சக்கார மாதிரி அழுதுட்டு பார்ப்பல. அதனால இவர் வீடியோ நம்ம சரியாக பார்க்கறது கிடையாது, பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் அங்கங்கே எங்கேயாவது காணொலியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ வந்து ஆர்வ மிகுதியில் இந்த தாவேகா தொண்டர்களும் சில சமயங்களில் வந்து கொஞ்சம் பொலிட்டிசைஸ் இல்லாமல் பேசுறது வந்து நடக்க தான் அவ்வப்போது நம்ம பார்க்குறோம். அது வந்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து தாவேகா கட்சியினருக்கு இருக்கு. ஸோ அவங்க கூட போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க முட்டா பைய அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க அந்த வீடியோ பார்த்தானா. அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த ஆளோட ஸ்டாண்டர்ட் இருந்தது. அவர் வந்து தேனி பக்கம் போயிட்டு நீ முடிஞ்சா சேலம் பக்கம் வா உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அசோகன் வாய்ஸ் போட்டு மிமிக்ரிலாம் பண்ணா அந்த கருமத்தெல்லாம் எப்பயும் தான் பண்ணுவான். அதனால அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நீ எல்கேஜி நான் பிஹெச்டி என்ன பிஹெச்டி என்ன பண்ணீங்க சார்? பிஹெச்டி அதுதான் எனக்கு இந்த லைன் மட்டும் தான் எனக்கு அதில் விமர்சனம், வேற எதுவுமே கிடையாது. நீ என்ன கருமத்தையும் பண்ணி தொலை விட்டுறலாம், ஏன்னா பண்றது எல்லாமே கருமம் தான். இது தன்னை எவ்வளவு அதிகமாக அவர் வந்து ரேட் பண்ணிக்கிறார் பாருங்க. நீ எல்கேஜி நான் பிஹெச்டி என்ன பண்ண பிஹெச்டிக்கு நீனு அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். 15 வருஷமா நம்ம அரசியல் இருக்கோம் அப்படின்ற இருக்கும். எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்ச? எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்ச நீனு? நமக்கு இன்னும் பயிற்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. பயிற்சியும் முயற்சியும் மட்டுமே முன்னிலையில் இருக்கும்போது வெற்றி எங்க எட்டாக்கனியாவே இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஏன்னா நம்மளால 1008 ஸ்டாண்டர்ட் வேரியேஷன்ஸ் வேற இருக்கு. ஒரு வீடியோவில் ஒன்று பேசுறது, இன்னொரு வீடியோவில் வேற பேசுறது. நீ சொன்ன நிலைப்பாட்டிலேயே நீ உறுதியா இருந்தது கிடையாது. உன் கட்சியிலேருந்தே உன்னை விலக்கி வைக்கிறாங்க. எதுக்குமே உருப்படியான ஒரு பதில் உங்ககிட்ட கிடையாது. ஆனா வந்து சத்தமா பேசிட்டா நம்ம பிஹெச்டி நமக்குள்ள நினைச்சுக்கிறோமா? எப்பா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ விஜய் விமர்சனம் பண்ணி போடுற வீடியோ வந்து திமுக காரங்க சந்தோஷமா பார்ப்பாங்க. அதுவும் முக்கியமான திமுக பிரமுகர்கள் கூட உன்னை பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இந்த கடைநிலை ஊழியர்கள்லாம் இப்ப விஜய் நம்மளால திட்டமுள்ள ஒருத்தன் திட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக அவங்க வீடியோ பார்க்கறானே தவிர்த்து பிஹெச்டின்னு நம்மளை ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வளரல. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி ஒன்று வரும் இல்லையா, இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தா திருந்துறான்ட்டு, அந்த மாதிரி சில பேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்களே தவிர பிஹெச்டி ரேஞ்சில் நம்ம கிடையாது. அதை உறுதியா எழுதிக்கோங்க. 100% இல்ல 110% நீங்க உறுதியா எழுதிக்கோங்க. சாட்டை துரைமுருகன் எவ்வளவு பெரிய பிஹெச்டி அப்படின்னு கீழே கமெண்ட்ல போட்டு ஷார்ட்டான டைம்ல லாட் ஆஃப் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான வீடியோ.